உங்களுடைய பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதில் ஃபஸ்ட்டு உள்ள ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேக்ரவுண்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக இழுத்துக்கோங்க. ஃபுல்லாக இழுத்துட்டு இதை கீழே கொண்டு வந்து அப்படியே வச்சுருங்க. இந்த மாதிரி கீழே வச்சுட்டு எரேசர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணி ஹார்ட்னஸை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிங்க. கம்மி பண்ணி இந்த கட் பண்ண தெரியுது பார்த்தீங்களா, இதை மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிடுங்க. எரேஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பேக்ரவுண்டோட இது செட் ஆகிடும். செட் ஆன மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்த போட இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோவை நான் வந்து ஆட் பண்ணிட்டு இந்தளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு கீழே உள்ளதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்படி இந்தளவுக்கு எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை நீங்கள் வந்து அதே மாதிரியே ஆட் பண்ணுங்கள். இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்துக்கிட்டு இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பிஜின்னு இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்தீங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் எல்லாம் ரிமூவ் ஆகிரும். ரிமூவ் ஆனோடனே இதை என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து மூணாவது ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த சைடு திரும்பிடும். இதை என்ன பண்ணுறீங்கன்னா மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாக்க போயிடும். இந்த அளவுக்கு போயிடும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த அளவுக்கு வச்சுட்டு எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஹார்ட்னஸ் ஃபுல்லாக மட்டும் இந்த கருப்பாக உள்ளதை மட்டும் எரேஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக எரேஸ் பண்ணிட்டு மேலே டிக் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இமேஜ் இருக்குது, அதையும் எப்படி ஆட் பண்ணுறது சொல்கிறேன். இந்த இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து இதையும் அதே மாதிரி ஃபுல்லாக அந்த அளவுக்கு இழுத்துங்க. இந்த இடத்துல வச்சுட்டு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிக்கோங்க. மூவ் டவுன் கொடுத்துருங்க. மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாக்கு போயிடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னும் கூட நம்ம வந்து லைட்டாக எரேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க பேக்ரவுண்டு சின்ன சின்ன பிஎன்ஜி அதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறது சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பிளட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளட்டை வந்து இந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்துட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக இழுத்துட்டு இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. கீழே வச்சுட்டு இதை என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளண்டில் போயிட்டு மல்டிப்ளே கொடுத்தீங்கன்னா இது பூரா நம்மளால் ஆட் ஆயிரும். ஆட் ஆன பின்னாடி அடுத்து வந்து இன்னொரு பிஎன்ஜி இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபயரை வந்து கொண்டு வந்து இந்த மூலையில் இது மாதிரி செட் பண்ணிடலாம். இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணிட்டு பிளண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. ஸ்க்ரீன் கொடுத்து இதை வந்து ஒரு டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷனில் போய் மூணாவது ஆப்ஷன் கொடுத்து இதை கொண்டு வந்து இந்த மூலையில் அப்படியே செட் பண்ணிடுங்க. செட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு ஃபுல்லாக இழுத்துட்டு இந்த மாதிரி வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி இருக்குது, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி இருக்குது பார்த்தீங்களா, இதை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருங்க. இந்த இடத்துல வச்சுட்டு இதை போய் எரேஸ் பண்ணிடுங்க. லைட்டாக இந்த கட் பண்ண தெரியுது பார்த்தீங்களா, இதை மட்டும் லைட்டாக மேலால் எரேஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாரத்தில் இதே மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு இதை வந்து ஒரு மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா பின்னாக்க போயிடும். இதை பார்த்தீங்கன்னா லைட்டாக நீங்கள் இப்படி ரொட்டேட் பண்ண மாதிரி வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க.
கொடுத்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு HDR எஃபெக்ட்னு ஒரு எஃபெக்ட் பாருங்கள், இது கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து போஸ்டர் ரெடி ஆகிடும். மேலே வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் இது நீங்கள் எது மாற்றோன்னா சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.